தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய சோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் இந்த நல்ல நாளிலே தெளிவுபடுத்திக் கொள்வதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த அவருடைய தயவுனாலே கடந்த 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்துக்குள் பிரவேசிக்கும் கிருபையை கர்த்தர் நம் அனைவருக்கும் கொடுத்திருப்பதனாலே நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மனதார துதிக்கிறேன், சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய பிரசனம், அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்தில், ஊழியத்தில், குடும்பத்தில், நம்முடைய போகிற இடமெல்லாம் கர்த்தர் கூட இருந்து நடத்தி வந்த கிருபையை நினைச்சு அவருக்கு மகிமை செலுத்தின அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்து அறிகிற அறிவினாலே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரை அறிகிற அறிவினாலே கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளவும் அவருக்கு சேவை செய்யவும் கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மை தயவுகளுக்காக கர்த்தருக்கே புகழ் மகிமை உண்டாவதாக. தேவனாம் மகிமைப்படுவதாக. பவுல் கிறிஸ்துவை அறிவதற்காக தனக்கு இருந்த லாபமான அனைத்தையும் நஷ்டமாகவும் குப்பையுமாக எண்ணி ஜீவனையும் பாராமல் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவிய காலமெல்லாம் ஓடி ஓட்டத்தை முடித்த ஒரு தேவ மனுஷன் பவுலை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தம் கொண்டாரோ அதை செய்து முடிக்க வேண்டிய கிருபைகளை பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கும் கொடுத்து கிருபை செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாஞ்சிய பிரகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமும் அவ்விடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக சுவிசேஷ பிரசங்கமும் நம்ம மூலமாய் கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிற கிருபையும் இந்த மாதத்திலே நமக்கு அதிகமாய் கிடைக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வராக. இந்த மாதத்திற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த போது, ஜெபித்த போது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி என் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அன்றைக்கு ஸ்தோத்திரம். 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, தூதனை கண்டு கலங்கி பயமடைந்த நிலையில உடனே வார்த்தை வருகிறது, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் நல்லவர். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியம், தெரிந்த ஒரு காரியம். இதுல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த வருடத்துல பல லட்சியங்களோட, பல தரிசனங்களோட, பல திட்டங்களோட, பல நோக்கத்தோட இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த 4 மாதம் நம்ம விட்டு கடந்து போய்விட்டது. கடந்து போன நாட்களும் மாதங்களும் நம்ம வாழ்க்கையில திரும்ப வருவதில்லை. ஆனால் ஒன்று நாம் அறிந்திருக்க வேண்டும், ஒன்றை நாம் தெரிந்திருக்க வேண்டும், ஒன்றை நாம் புரிந்திருக்க வேண்டும். நம் வேண்டுதலும் விண்ணப்பங்களும் நாம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட பிரயாசமும் முயற்சியும் நம்ம வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப வந்து நமக்கு பலனை கொடுக்கும். இந்த சகரியா பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, பல வருடங்களுக்கு முன்பதாக அவனுக்கு அந்த தம்பதியாருக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவங்க வேண்டுதல் தகுந்த காலத்திலே கேட்கப்படவில்லை என்பது அவங்களுடைய வருத்தம். அவங்களுக்கு ஏற்ற காலத்திலே அது நிறைவேறவில்லை என்பது அவங்களுக்கு வருத்தம். அவன் சொன்னா, நானே மனை வயது சென்று விட்டோம் என்று சொல்லி காலங்கள் கடந்து போகலாம், மாதங்கள் உருண்டோடி போகலாம். ஆனால் தேவன் எதை எப்ப செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பாருங்க, இவன் அங்க பலிபீடத்திலே தேவனுக்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிறான், பலி செலுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ அவன் வலது பக்கத்தில், பலிபீடத்தின் வலது பக்கத்தில் வந்து தூதன் என்று சகரியாவே என்ற போது அவன் கலங்கி பயம் அடைந்தவனாக இருந்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு வார்த்தை உண்டாகிறது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்போ அவங்களுக்கு காலம் கனிந்து வரவில்லை, காலம் கடிந்து போய்விட்டது. ஆனா இப்போ வேண்டுதல் கேட்கப்பட்டது. எதை குறித்து வேண்டுதல் கேட்கப்பட்டது? தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி கேட்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆகவே
நீங்க கடந்த காலங்களில், கடந்த வாழ்க்கையில, ஜீவியத்துல, நல்ல நிலைமையில இப்போ இது இருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்போ இது கிடைத்திருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி அல்லது 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி இந்த ஜெபம் கேட்கப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதுதான் உனக்கு நேரம், இதுதான் உனக்கு காலம், இப்போதான் உன் வேண்டுதல் கேட்கப்படுது, இப்போதான் உன் வேண்டுதல் நான் கேட்டேன், இப்போவும் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கிறது, நீ அதை பெற்றுக்கொள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சகரியாவுக்கு எப்படி காலம் கடந்து ஒரு பதில் வந்து அவனை திகிலடைய செய்ததோ, அவன் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அவனால நம்ப முடியாத அளவுக்கு பதில் வந்தது. அவன் நம்பல, அவன் விட்டுட்டான், ஜெபத்தை விட்டுட்டான், பிரயாசத்தை விட்டுட்டான், முயற்சியை விட்டுட்டான். அந்த நேரத்துல கர்த்தர் அவன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சொல்லும்போது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவர். நம்முடைய வேண்டுதல் ஒரு நாளும் கீழே விழுவதில்லை, நம்முடைய விண்ணப்பம் ஒரு நாளும் தரையில விழுவதில்லை, நம்முடைய விண்ணப்பம் திரும்ப வெறுமனையாய் நம்முடைய மடிக்கு வருவது இல்லை. கர்த்தரிடத்தில் சொன்னதை அவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கும் தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். சகரியாவுடைய வேண்டுதலை கேட்ட தெய்வம் உங்களுடைய கடந்த கால வேண்டுதலுக்கு, இப்போ இல்லை, கடந்த கால வேண்டுதலுக்கு இப்போ பதில் தந்து உங்களை ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இதுதான் காலம் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நல்லவர். 1:17 அதற்கு ஏலி, சமாதானத்துடன் போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. பாருங்க, அன்னாளை குறித்து இங்கு பார்க்கிறோம். அன்னாள் வருடந்தோறும் தேவாலயத்துக்கு வருகிறவர், வருடந்தோறும் கதறுகிறார், ஜெபிக்கிறார், வேண்டுதல் பண்ணுகிறார், போராடுகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துல இருதயத்தை ஊற்றி விட்டார், தன்னுடைய சங்கட்டத்தை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்தில் பல வருடங்களாக ஜெபித்து சோர்ந்து போய் மனம் கலங்கி ஐயோ என்று சொல்லி துக்கித்துக் கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அன்னாளுக்கு இரக்கம் செய்த கர்த்தர், ஆண்டவர் அன்னாளுடைய கண்ணீரை கண்டவர், அன்னாளுடைய வேதனை அறிந்து அவருடைய விண்ணப்பத்தின்படியே ஆக கடவுது என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஒரு அற்புத நன்மையை இயேசு இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எப்படி ஏலி சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நீங்க சமாதானமாய் ஊழியம் செய்யுங்க, சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிங்க, சந்தோஷமாய் கர்த்தரை பின்பற்றுங்க, சந்தோஷமாய் விசுவாசிங்க. உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டாயிற்று. உங்களுக்கு உண்டான பலன் உங்களுக்குள்ளாக இறங்கி வரப்போகிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறபடினாலே நீங்கள் அவரை மனதார துதித்து அவரை போற்றி அவரை கனம் பண்ண வேண்டும். அதோடு இல்லாமல் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி என் வார்த்தையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அதாவதுங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கென்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கு யாபேஸ் ஜெபிக்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தீங்கு உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும், என் எல்லையை விரிவாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அல்ல. எப்படி சகரியா வேண்டிக் கொண்டதை தேவன் கேட்டு பதில் கொடுத்தாரோ, அன்னாள் வேண்டிக் கொண்டதை கேட்டு பதில் கொடுத்தாரோ, அதே போல யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள் செய்தார். அன்றைக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாமும் மையப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நல்ல நாளிலே நீங்க வேண்டிக் கொள்கிற விண்ணப்பம் கேட்கப்பட்ட ஆயிற்று, பதிலை பெறுகிற ஒரு மாதமாக கர்த்தர் உங்களுக்கு பிரகடனப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாபேசின் தேவன் உங்களுடைய தேவனாக, உங்களுடைய இரட்சகராக, நல்ல தகப்பனாக, நல்ல தெய்வமாக ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்க வழியை கர்த்தர் வாக்கிய பண்ண அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 37:3 வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்.
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார் என்று எழுதப்பட்டது. இப்போ சகரியாவுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, யாபேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்குது கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு. இப்போ ஒரு நிபந்தனை. இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சகரியா தேவாலயத்தில் போகும்போது மனமகிழ்ச்சியாக இருந்திருக்கான். அதே போல இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்கிற நம்பிக்கை அந்நாளுக்கு இருந்து மனமகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. அதே போல யாபேஸ் துக்கம் நிறைந்தவனாக இருந்தாலும் ஜெபிக்கும் போது அவன் விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஜெபித்தான். அவன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, அவனுக்கு வேண்டுதல் அருள் செய்யப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெபித்த ஜெபத்திற்காக கர்த்தரை துதிங்க, கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை ஆர்ப்பரிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் விண்ணப்பத்தை கேட்டார் என்கிற நம்பிக்கையோட கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும், அந்தகார சூழ்நிலைகள் மாறும், தடைப்பட்ட நன்மைகள் திறக்கப்படும். திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன் வைக்கிறார். நீங்க திறந்த வாசல் வழியா உட்பிரவேசிக்க போறீங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காது போகும். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிற ஒரு மாதமாக, விரோதமான காரியங்கள் சங்கரிக்கப்பட்டு சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு மாதமாக, உங்க வேண்டுதலை கேட்கப்பட்டு மனமகிழ்ச்சியை தருகிற ஒரு மாதமாக கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ற நிம்மதியோட, என்ற சந்தோஷத்தோட நல்லா ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிங்க. கர்த்தரை நல்ல சத்தமாய் பாடுங்க, சத்தமாய் உயர்த்துங்க, மகிழ்ச்சியாக ஆராதனை செய்யுங்க. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 5வது மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல ஆண்டவரே, சகரியாவை நோக்கி நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி, அப்பா காலம் கடந்து பதில் கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். அதே போல கடந்த காலத்துல கர்த்தருக்கென்று எடுத்த பிரயாசங்கள், முயற்சிகள், எடுத்த பொருத்தனைகள், எடுத்த உபவாசங்கள், எடுத்த இரவு பகல் ஜெபங்கள், கண்ணீரின் வேண்டுதலுக்கெல்லாம் இந்த மாதத்துல கர்த்தர் நீங்க பதில் தந்து எங்களுக்கு நீங்க நன்மை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். திறந்த வாசலே எங்களுக்கு தரப்போறதற்காக ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட சூழ்நிலை அல்ல, திறந்த வாசல் வழியாக நாங்கள் உட்பிரவேசிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம்பா. அண்ணாவுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டவர், துக்க நிறைந்த பாடுகள் நிறைந்த யாபேசின் ஜெபத்தை கேட்டவர், என்னுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்ய அற்புத கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடும், உங்க வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.